நான் வந்து டீக்கன் யூனிவர்சிட்டி மெல்பர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் படிக்கிறேன். நான் வந்து ஏன் இந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, எஜுகேஷன் ஆர் லேர்னிங் பேட்டர்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ராஜலட்சுமி டீக்கன் அப்படின்னு பிரிச்சு பேச விரும்பல. நான் வந்து பொதுவாவே எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா பத்தி நான் ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செமஸ்டர் பீரியடே வந்து இங்க நம்ம ஊர்ல 2 இன்டேக்னா இங்க 3 இன்டேக் இருக்கு. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அசஸ்மென்ட்ல வந்து பிளேஜரிசமோ இல்லனா நீங்க வேற யாரோ அசஸ்மென்ட் எடுத்து போட்டுட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா ஜெயில் தாங்க. இப்போ நீங்க கூகுள்ல இருந்து எடுத்தாலோ, இல்லனா ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இருந்து நீங்க அசஸ்மென்ட்க்கு வந்து ஒரு கன்டென்ட் எடுத்தீங்கனாலுமே, அது நீங்க ரெஃபரன்ஸ் கண்டிப்பா குடுக்கணும். ரெஃபரன்ஸ் ரொம்பவே முக்கியம். அது நீங்க குடுக்காட்டி வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட நக்ஷத்ரா மெல்பர்ன்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. நம்ம ஊர் தமிழ் பெண்ணு தாங்க. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் அண்டர் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க. நான் நக்ஷத்ரா பத்தி சொல்றதோட அவங்களையே பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம். நக்ஷத்ரா, உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க நம்ம நேயர்களுக்கு இன்னைக்கு. ஹாய், வணக்கம். நான் தான் வந்து நக்ஷத்ரா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேச்சுலர்ஸ் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல பண்ணேன் அண்ட் பயோடெக்னாலஜில பண்ணுனேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டீக்கன் யூனிவர்சிட்டி மெல்பர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் படிக்கிறேன். அண்ட் என்ன பத்தி சொல்றதுக்கு மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். ஓகே. பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். பயோடெக்னாலஜிலேருந்து மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். ஓகே, குட் யாஹ்! டாபிக் டு டிஸ்கஸ் டுடே. கட்டாயம் அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, கோ ஹெட். யா. ஸோ நான் வந்து ஏன் இந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் பயோடெக் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேட்டா சயன்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து பிளேஸ் ஆயிட்டேன். அங்க வந்து ஒரு 8, 9 மந்த்ஸ் வொர்க் பண்ணுனேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது இந்த ஃபீல்ட் ரொம்ப புடிச்சிருச்சு. ஸோ இதுலயே நம்ம வந்து கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் நான் வந்து ஆஸ்திரேலியா வந்து கன்சிடர் பண்ணேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கோடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் தெரியாது. கொஞ்சம் பைத்தன், கொஞ்சம் சி மட்டும் தான் தெரியும். அண்ட் இந்த ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா வந்து ஃபீல்ட் ஸ்விட்ச் பண்ணாலுமே இட்ஸ் ஈஸி டூ கோப் அப் வித். ரொம்ப கோடிங்லாம் இருக்காது. டேட்டா சயன்ஸ் போலான்னு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெறைய மெஷின் லேர்னிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக் பேஸ்டா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் பயோடெக்னாலஜி படிச்சுட்டு ஸ்ட்ரீம் சேஞ்ச் பண்ணணும்னா, பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் வுட் பி அ பெட்டர் ஆப்ஷன் தோணுச்சு. ஸோ அதனால பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போனேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல இருந்தாலுமே நீங்க ஃபீல்ட் ஸ்விட்ச் பண்ணலாம். அண்ட் ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதனால நான் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் சூஸ் பண்ணேன். பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லட்டுமா? ஆக்சுவலா நீங்க எனி சாஃப்ட்வேர் கம்பெனில போய் பாருங்க. 50% ஆஃப் த எம்ப்ளாயி நாட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஆக்சுவலா. அது உண்மதாங்க. நான் வொர்க் பண்ண ஆஃபீஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 பேர் தான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சவங்க. எல்லாருமே ம். மெக்கானிக்கல், இசின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அதான். அதனால ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸே இல்ல. ஏன்னா நெறைய பேர் என்ட்ட கேட்கறது ஒரு 1 வீக் முன்னாடி ராஜலட்சுமி இன்ஜினியரிங்ல ஒரு ஃபேர் பண்ணோம். வழக்கம் போல பார்த்தேன் நானு. ராஜலட்சுமி பார்த்தீங்களா? ஓகே. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் பார்த்தேன். ஓகே. இன்ஜினியரிங் காலேஜ் இஸ் நோன் ஃபார் பயோல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டாங்க. சார், எனக்கு பயோல எந்த கண்ட்ரில ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படின்னு. சம் ஸ்டூடண்ட்ஸ் வேர் ஆஸ்கிங் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஒரு பையன் கேட்டான். சார், நான் பயோ படிச்சிருக்கேன். எனக்கு மியூசிக் தியரி பண்ணணும் அப்படின்லாம் சொன்னான் ஆக்சுவலா. மியூசிக் தியரியா? ஸோ அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ்லாம் வருது, பரவாயில்ல. ஸோ நீங்களும் ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா. ஸோ உங்க ஃபேமிலிய பத்தி சொல்லல நட்சத்திரா. பிஃபோர் வி கெட்டிங் இன்டு ஆல் திஸ் திங்ஸ், உங்க ஃபேமிலிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆக்சுவலா. எந்த ஊரு இது வந்து நீங்க? பார்த்தீங்கன்னா, ஆ ம். நான் வந்து சென்னை பேஸ் தான். ஸோ ஓகே. ஐ லிவ் இன் கொரட்டூர், சென்னையில. கொரைட்டூர். ஓகே. க்ளோஸ் டூ ஓகே. அண்ணா நகர். ஸோ ஓகே. என் ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 பேர். அம்மா, அப்பா, ம். தம்பி, ம். நானு, நாய்க்குட்டி. ம். 5 பேர் இருக்கோம். ஓ! ஸோ ம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் அ ஹோம் மேக்கர். ஓகே. அண்ட் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஹி வொர்க்ஸ் இன் அசோக் லேலண்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜரா வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. ம். ஸோ ம். ம். ரொம்ப ஹைஃபை ஃபேமிலிலாம் கிடையாது. நார்மல் மிடில் கிளாஸ் தான் நானும். அண்ட் நார்மல் ஆஸ்திரேலியா வந்ததே லோன் தான். லோன்ல தான் வந்தீங்க. ஓகே. அதெல்லாம் சிம்பிளா வெரி சொல்லிட்டாங்க. "உனக்கு படிக்கணும்னா, நீயே லோன் எடுத்து நீயே படிச்சுக்கோமா" நீயே அப்படின்னு. கட்டிக்கோமா. ஆமா. ஆமா, நீயே கட்டிக்கோமா அவ்வளோதான். எங்க வேணா கையெழுத்து வேணா, கேரண்டி கையெழுத்து பொண்ணா பெத்ததுக்காக போட்டு தரேன். நீயா லோன் எடுத்து ஃப்ரீயா கட்டிக்கோ அப்படின்ட்டாரு அப்பா. பரவால்ல. அதேதான். படிக்கணும்னா நீ லோன் எடுத்து நீ படிச்சுரு அவ்வளோதான். அடிச்சிரு அப்படின்ட்டாங்க. ஓகே, வெரி குட். ஓகே. சரி, ஓகே. ஐ மீன் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா பயோல படிச்சீங்க. அதுக்கப்புறம் யூ வொர்க்ட் இட் ஃபார்
I mean 8 to 9 months ஒர்க் பண்ணேன்னீங்க, and then you got into business analytics actually. Okay. So I mean now it has been a year plus 1 year ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். 1 இயர் இல்ல. லைக் 6 மந்த்ஸ் தான் ஆயிருக்குது நான் மெல்பர்ன் வந்து. ஸோ மெல்பர்ன் நான் இந்த லாஸ்ட் செப்டம்பர், ஃபெப் இன்டேக். ஜனவரி, நோ ஃபெப்ரவரி பிப்ரவரி இன்டேக். இன்டேக். ஓ பிப்ரவரி அந்த இன்டேக்ல இன்டேக்ல ஜாயின் வந்தேன். ஓகே. பிப்ரவரி ஒரு இன்டேக்ல செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. ஒரு செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ யா. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிகாஸ் there will be a huge different, இந்த லேர்னிங் பேட்டர்னா இருக்கட்டும், உங்களோட எக்ஸாம் பேட்டர்னா இருக்கட்டும், there will be a குட் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அதை பத்தி கண்டிப்பா, சொல்லுங்க. கண்டிப்பா. என்ன கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். ஒன் பை ஒன்னா போலாம். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ஆர் லேர்னிங் பேட்டர்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஹவ் வாஸ் இட் இன் இந்தியாவில் ராஜலட்சுமியில கத்துக்கும் போது சேலைக்கணும் எக்ஸாம் இஸ் த கீ, படிக்கணும், எக்ஸாம்ல மார்க் வாங்கினா முடிஞ்சு போச்சு. மற்றதெல்லாம் பத்தி மேஜர் ஒன்றும் ஒரு பெருசாக கற்றுக்க மாட்டாங்க. பிகாஸ் தட் இஸ் வேர் வி ஃபாலோ இன் இந்தியா. பட் ரேதர் நீங்கள் டீக்கன்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெர் வில் பி அ லாட் ஆஃப் அசைன்மெண்ட் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூஸ் அண்ட் ஆல் வில் பி தேர். அதை பற்றி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சொல்லுங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, நான் ராஜலக்ஷ்மி, டீக்கன் அப்படின்னு பிரிச்சு பேச விரும்பல. நான் வந்து பொதுவாவே எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா பத்தி நான் ஒரு ஓவர்வியூ குடுக்குறேன். ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து ஒரே மாரி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணபடி ஒரு செமஸ்டர் வந்து 6 மந்த்ஸ்க்கு ரன் ஆகும். லைக் 5 டூ 6 மந்த்ஸ் பீரியட்ல ரன் ஆகும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 இன்டர்னல் டெஸ்ட் வைப்பாங்க. அது போக கொஞ்சம் ப்ராஜெக்ட், அசைன்மென்ட்ன்னு குடுப்பாங்க. அண்ட் அசைன்மென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 2 மார்க், 10 மார்க்குக்குள்ள மேக்ஸிமம் தாண்டாது. நம்மளோட தியரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக வெயிட்டேஜ் இருக்கும். அண்ட் அது போக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகல்ஸ் லேபும் இருக்கும், செமஸ்டரும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஊர்ல ஃபாலோ பண்ற எஜுகேஷன் பேட்டர்ன். ஆனா ஆஸ்திரேலியால வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ், பேச்சுலர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, எல்லா 5 நாளுமே சம்டைம்ஸ் 6 நாள் கூட காலேஜ் போணும். காலையில 8 மணிக்கு ஆரம்பிப்போம், ஈவினிங் 4 மணிக்கு முடிப்போம் அந்த மாதிரி. ஸோ இது அதுவும் என் வீட்ல இருந்து காலேஜ் போறதுக்கு அடிஷனல் 2 மணி நேரம் போக, 2 மணி நேரம் வர வேற. பேரிஸ் டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்குது என் காலேஜ். ஸோ அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹெக்டிக்கா இருந்துச்சு. ம். இங்க ஆஸ்திரேலியால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா நாளும்லாம் காலேஜ் இருக்காது. ஆ ஸோ ஆஸ்திரேலியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 3 இன்டேக்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதுல 2 இன்டேக் படிச்சுட்டு, ஒரு இன்டேக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே லீவ் விட்டுருவாங்க. நீங்க அந்த டைம்ல வந்து வொர்க் பண்ணலாம். அண்ட் அந்த டைம்ல நீங்க ஃபுல் டைமாவே வொர்க் பண்ணலாம். லைக் ஹவர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம ஊர் மாதிரி எக்ஸாமு, அதுக்கப்புறம் அது போக செமஸ்டர்லாம் வைக்க மாட்டாங்க. இட்ஸ் ஒன்லி லைக் அசஸ்மென்ட் பேஸ்ட் அண்ட் மோர் பிராக்டிகல் லேர்னிங் இருக்கும். நீங்க வந்து லைக் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். லைக் ஒரு கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட, அந்த கிளாஸ் அதே நாள்ல ஒரு 4 வாட்டி டீச் பண்ணுவாங்க. அண்ட் அது போக அந்த வீக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2, 3 டைம்ஸ் கூட லைக் நெக்ஸ்ட் டேஸ் பண்ணுவாங்க. அதுவும் அட்டெண்ட் பண்ண முடியாட்டி, உங்கனால ஆன்லைன்ல ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். அவ்ளோ கன்வீனியன்ஸ் இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அகாடமிக் பிரஷர் போட மாட்டாங்க. பட் ஆனா, வென் இட் கம்ஸ் டூ அசைன்மென்ட்ஸ் செம்ம ஸ்ட்ரிக்ட்டா எவாலுயேட் பண்ணுவாங்க. ஆ இது சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அசஸ்மென்ட்ல வந்து பிளேஜரிசமோ, இல்லன்னா நீங்க வேற யாரோ அசஸ்மென்ட் எடுத்து போட்டுட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா ஜெயில் தாங்க. ஜெயில் அண்ட் உங்களுக்கு வந்து கோர்ட், காலேஜுக்குள்ளேயே கோர்ட் கட்டி வச்சிருக்கான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஷன் நடக்கும். அதையும் தாண்டி சீரியஸா போச்சுன்னா, டைரக்ட்டா விசால கை வச்சுருவாங்க. ஸோ அசஸ்மென்ட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா, சீரியஸா பண்ணி தான் ஆகணும். ம். கரெக்ட். பிகாஸ் நம்ம நம்ம ம். மக்கள் பிளேஜரிசம்னா ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பிளேஜரிசம் இஸ், நீங்க இன்டர்நெட்லேருந்து காப்பி பண்ணிட்டு யூ கால் இட் அஸ் யுவர்ஸ், இட் இஸ் அ பிளேஜரிசம். த மொமெண்ட் யூனிவர்சிட்டி கம் டு நோ இட் இஸ் பீன் பிளேஜரைஸ்ட், நட்சத்திரா சொன்ன மாதிரி தான், நோ கொஸ்டின் ஆஸ், பரிதாபமே கிடையாது, அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீங்க வந்து பக்கத்துல நீங்க இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட்டை பண்ணியிருக்கிறத காப்பி பண்ணாலும் 2 பேரிடதும் ஒண்ணா இருந்தாலே 2 பேரும் மாட்டிப்பீங்க. கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க Googleல இருந்து எடுத்தாலோ, இல்லன்னா ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இருந்து நீங்க அசஸ்மென்ட்க்கு வந்து ஒரு கன்டென்ட் எடுத்தீங்கனாலுமே, அத நீங்க ரெஃபரன்ஸ் கண்டிப்பா குடுக்கணும். கொடுத்தான். ரெஃபரன்ஸ் ரொம்பவே முக்கியம். கரெக்ட். அது நீங்க குடுக்காட்டி அண்ட் பிரச்சனை ஆயிரும். அதேதான். அண்ட் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா செக் பண்ணுவாங்க. 2 டூ ம். 3 லெவல்ஸ் ஆஃப் செக்கிங் போயிட்டு இருக்கும். ஒரு ம். அசைன்மென்ட்க்கு. ம். கரெக்ட். வெரி குட். ஓகே. Nakshatra, we'll also talk about little more in depth on say like example நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது வந்து there is something நீங்க வந்து when you are college timeல you can work for 20 hours part time, கரெக்டா? அதாவது 24 fortnight ஆக்கிட்டாங்க. 24 கரெக்ட். 48 hours in ஒரு fortnight. வீக்குக்கு 24. யாஹ்! ஃபார்ட்நைட்டுக்கு 48 ஹவர்ஸ்ல கரெக்ட். அண்ட் அதே வந்து நீங்க வந்து முன்னாடி வந்து ஐ மீன் கோவிட் முடிஞ்சு வந்தோடனே அன்லிமிட்டெட் வச்சிருந்தாங்க. திருப்பி அகைன் தே ஐ மீன் கட் இட் ஆமா. டு நவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு 48 வந்துட்டாங்க. ஹவர்ஸ்னு ஆகிட்டாங்க. ஹாலிடே டைம்ல தெர் இஸ் நோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன். கரெக்ட். ஓகே. ஸோ ஆமா. அதேதான். வாட் இஸ் த மினிமம் வேஜஸ் ஆர் பெய்டு பார்ட் டைம்க்கு?
ஸோ மினிமம் வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செக்டர் வைஸ் வந்து வேரி ஆகும். ஓகே. பட் பேஸ் ரேட் இப்போ வந்து லைக் ரிவைஸ் பண்ண ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அரவுண்ட் $24 to $25 பெர் ஹவர். $25 அண்ட் நீங்க ஆமா. நீங்க வொர்க் பண்ற அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமுக்கு ஒரு வேஜ் குடுப்பாங்க. ஓகே. கேஷுவல்ன்னு சொல்லிட்டு ஒரு டெர்ம் இருக்கு இங்க. ஸோ அதாவது என்னன்னா, பார்ட் டைம்னா உங்களுக்கு வந்து இந்த வாரத்துக்கு இந்த 3 நாள், 4 நாள் வந்து வேல பார்த்துட்டு போன்னு சொல்றது பார்ட் டைம். கேஷுவல் எப்படின்னா, லைக் யூ வில் பி எம்ப்ளாய்ட். நீங்க அந்த கம்பெனியோட தான் வொர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் சடனா யாருனாலச்சும் முடியாட்டியோ, இல்ல அந்த டைம்ல வந்து நம்மள உடனே கூப்பிடுவாங்க. ஸோ அது பேரு தான் கேஷுவல் எம்ப்ளாய்மென்ட். நான் கேஷுவலா தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா, பே வந்து ரொம்பவே அதிகம். லைக் இப்போ மினிமம் வேஜ் வந்து பார்ட் டைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 24 to 25 பெர் ஹவர் குடுத்தாங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32.5 வரும் பெர் ஹவர். கொஞ்சம் அதிகமாவே வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா, லைக் வீக் டேஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ரேட் போவும். ஏர்லி மார்னிங்ஸ்ல உங்களுக்கு நெறைய பே பண்ணுவாங்க. லைக் பிஃபோர் 7 ஏஎம் ஏர்லி ஸ்டார்ட் இருந்தா அதுக்கு ஒரு ரேட்டு. வீக்கெண்ட்ஸ்லாம் சொல்லவே வேணாம். டபுள் பே. ஸோ பெர் ஹவருக்கு 55 $55 கிட்ட வரும். வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் வேல பார்த்தா 1 ஹவருக்கு. சரி அப்படின்னா நீங்க ஒரு ஒரு 4000 3 to 4000 AUD சம்பாதிப்பீங்க நீங்க. பெர் மந்த் 4000 டூ 5000 கிட்ட வரும். பட் ஆனா இப்போ டாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3500 சொல்லலாம். மேக்ஸிமம் லைக் ஒரு 24 ஹவர்ஸ் லிமிட்டுமே வொர்க் பண்ணுனா. இல்ல கொஞ்சம் கம்மியா வொர்க் பண்ணா லைக் உங்களுக்கு வரும். ஓரளவுக்கு லைக் ஒரு 2000 ஆச்சும் மினிமம் வரும் அந்த மாதிரி. சோ உங்களோட சம்பாத்தியிலேயே ஃபர்ஸ்ட் ஐஃபோன் வாங்கிட்டீங்க நீங்க. ஆ கண்டிப்பா இல்ல. அது வீட்ல வாங்கி குடுத்தது. ஆ ஆனா மத்தபடி அதுக்கு ஆக்சஸரீஸ் இந்த வாட்ச், இயர்ஃபோன் அதெல்லாம் நானே வாங்கிக்கிட்டேன். நீங்களா வாங்கிட்டீங்க ஆக்சுவலா. ஐஃபோன் மட்டும் வீட்ல வாங்கி குடுத்தேன். Appreciate you. Okay. Because Australian university are little expensive. I mean, Deakin is somewhere around 30 to 35,000 per annum. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டீக்கன், RMIT இந்த 18 யூனிவர்சிட்டீஸோட பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப் பேட்டர்ன் வில் பி எனிவேர் அரவுண்ட் How do you see a job opportunity? And PR வாங்குறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ஒரு 4 years ஒர்க் பண்ணீங்கன்னா கம்ஃபர்டபுளா PR வாங்கிடலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நான் ஹானஸ்ட்டா சொல்றேன். Somebody is looking for masters Australia as a destination. What is the one advice you wanted to give it to them? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான்.